Hi everyone, welcome back. This is Mac Anwar from Mac Career Guidance. Already உங்களுக்கு rank list வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மார்னிங் ஹவர்ஸ்ல. So everyone will be aware of your community rank, general rank and management கோட்டால என்ன ரேங்க் இருக்கு, அப்புறம் என்ஆர்எல் என்ன ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்டு வெளிச்சமா கிளியரா இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 4 இயர்ஸ் உடைய அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேங்க் இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருந்த வீடியோவில் லாஸ்ட் 2 days பிஃபோர். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கையில் வந்துருச்சு. ஸோ 4 இயர்ஸ் உடைய அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ரேங்கில் இந்த ஸ்கோர் உள்ளவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ரேங்க், அதாவது டென்டேட்டிவ் கட் ஆஃப் ஃபார் உங்க என்னென்ன காலேஜ் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கும்போது உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய தரவரிசை, அதாவது ஸ்கோர் அண்ட் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், அந்த ரேங்குக்கு எந்த கல்லூரி அமையும் அதை பற்றி உள்ளதான் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ தர்றேன். ஆல் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ let us see this. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிசி எடுத்துக்கிறோம். பேக்வர்ட் கிளாஸ் உடைய ரவுண்ட் 1 சொல்றேன். இந்த இயர் கவுன்சிலிங் ஃபுல்லாக சொல்லல, இந்த 2025 உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னென்ன அமையும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே எல்லாமே தெரிஞ்சுப்போம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல வந்து 1 or 2 மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும் தவிர மற்றபடி ஹியூஜ் டிஃபரன்ஸ்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அந்த 4 இயர்ஸ் உடைய அந்த அலாட்மெண்ட் பிளஸ் எந்தெந்த ரேங்க்ல அலாட்மெண்ட் ஆயிருக்கு அதை மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிசியில வந்து டைப் ஆஃப் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு 508 மார்க் தேவைப்படுது. கட் ஆஃப் மார்க் வந்து 508. கரஸ்பாண்டிங் தட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து உங்களுக்கு 1920. அதுல வந்து கட் ஆஃப் ஆகும் கண்டிப்பா. சரிங்களா? அது வந்து நான் டென்டேட்டிவ் கொடுக்குறேன். ஒருவேளை குறையும் செய்யலாம், சிலப்போ கூடும் செய்யலாம். ஒரு 2% போட்டலாம், இல்லை 1% குறையலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர மற்றபடி இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா டேட்டா டு டேட்டா அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை. இதுல எந்த ஃபார்முலாவோ எந்த யுக்தியும் கையாளவே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டேட்டாஸை வச்சு நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஸோ 508 ஸ்கோர் இருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிசி கேட்டகரி இருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அமையும். ஓகேங்களா? 37 காலேஜ்ல. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு 477 மார்க், 477 வேணும். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 473, 473 மார்க் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரியில நீங்க இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிசியா இருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்க்கும்போது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கண்டிப்பா 502 மார்க் தேவைப்படுது. 502 மார்க்ல கட் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் பார்க்கும்போது 472, 472 மார்க். கரஸ்பாண்டிங் ரேங்க் இஸ் 350. ஓகேங்களா? ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 468, கரஸ்பாண்டிங் ரேங்க் 375. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு கண்டிப்பா ஒரு 190, 95, 96 அந்த மாதிரி தான் வந்து அலாட்மெண்ட் ஆகும். நான் 200 எடுத்திருக்கேன். நான் லாஸ்ட் இயர் 204 வந்திருந்து ஒரு 200 எடுத்திருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் 195லயும் முடியலாம். ஸோ 502 வந்து அந்த மார்க் வச்சிருக்கேன். ரைட்டா? ஓகே. அண்ட் எம்பிசி எடுக்கும்போது உங்களுக்கு 496 இருந்தா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 473க்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 467 மார்க். ஸோ இது வந்து எம்பிசிக்குள்ளது. ஸோ 496 நீட் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், கரஸ்பாண்டிங் ரேங்க் 1080. ஓகே. அதாவது 473, 1800 ரேங்க் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 467, 1975 பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகே. தென் எஸ்சி பாருங்க. எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 441 மார்க் வேணும். கரஸ்பாண்டிங் ரேங்க் 675 ரேங்க். கம்யூனிட்டி உங்க எஸ்சி ரேங்க் வந்து 675. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு வந்து 407 வேணும். ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1250. பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 400 ரேங்க் வரணும். 400 மார்க். Then 1400 will be the community rank. And SCA பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 394ல முடியும். 394 கட் ஆஃப் மார்க்.
140 a commercial rank, sorry, community rank. Okay, 454, sorry, 354 வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். 354 மார்க் இருந்தால் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 275 the corresponding rank will be 275. Private university 348. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் ஸ்கோர் கூடும். ஏன்னா நிறைய ஹியூஜ் அமௌண்ட்ல வருதுனால சில பேர் டிராப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால வந்து இது இன்க்ரீஸ் தான் ஆகும் கொஞ்சம். ஸோ மார்க் வந்து குறையும், ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும், மார்க் குறையும். ஒரு 330 அந்த அளவுக்கு வந்தாலும் வரலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கும்போது எஸ்டிக்கு வந்து எஸ்டி வந்து 406 கம்யூனிட்டி ரேங்க் 40. அப்புறம் 355 கம்யூனிட்டி ரேங்க் வந்து 90. 345 ஃபார் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து 100. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் அமைய போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இது சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஃபார் ரவுண்ட் 1 பிசிக்கு வந்து 508 கவர்மெண்ட் காலேஜுக்கு, 477 வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து 473. பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் வந்து 502 கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 472 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 468 private university. These are the mark score, need score. MBC வந்து need score 496 for government colleges, 473 self-finance college, and private university வந்து 467. SC வந்து 441, then 407 for self-finance and 400 for private university. 394 SCA, 394 for government college and 354 self-finance college, 348 for private university. ST பொறுத்த வரைக்கும் 406, 355 for self-finance and 345 private university. So these are the summarized cut-off mark for the round 1. Again I am telling, this is the ஒரு என்னுடைய வியூல நான் வந்து 4 years உடைய அந்த அலாட்மெண்ட் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுல எந்த ஒரு என்ன சொல்றது ஃபார்முலா அப்ளை பண்ணவே இல்லை, எந்த ட்ரிக்கும் அப்ளை பண்ணவே இல்லை. இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் இது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் நல்ல தகவல் சந்திக்கிறேன். So those who are not subscribed, please do subscribe. And of course, I was out of the game for last 1.5 years, you know that. But still, this year I will make it. I'll try to put more updates. So definitely. Thanks for watching. Take care. Bye-bye.